மகர ராசி அன்பர்களே, இந்த 2026 மே மாதம் எப்படி இருக்கும், அதுவும் குறிப்பாக தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கணும். இந்த 10ஆம் அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ 10ஆம் அதிபதி வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ 10ஆம் அதிபதி நல்லா இருந்தாலே தொழில் வேலை வியாபாரம் நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம். புதிய யுக்திகளை புதிய யுக்திகளை கையாள போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்க போறீங்கன்னு அர்த்தம். ஸோ இது வரைக்கும் எப்படி போயிட்டு இருந்ததோ இப்போ வேற மாதிரி, அதாவது லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்குது. ஏன்னா 11ஆம் அதிபதியும் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார் இந்த மே மாதம் 11ஆம் தேதி. அப்போ லாபத்தை அனுபவிப்பதற்கு, லாபத்தை அடைவதற்குண்டான அத்தனை முயற்சிகளையும் நீங்கள் எடுக்க போகிறீர்கள்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நம்ம பதிவிடலாம். அப்போது தொழில், ஒரு சிலருக்கு புதிய தொழிலை நிர்வகிக்கக்கூடிய தன்மை, புதிய கிளைகளை தோற்றுவிக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலர் இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ சொந்த தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், அல்லது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கணுங்கிற எண்ண உணர்வுகள், இப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இந்த மே மாதம் நிச்சயமாக உண்டு. சார் வேலை பற்றி சொல்லுங்க அப்படின்னா, ஏற்கனவே வேலையில் இருக்கின்றவர்கள் 10ஆம் அதிபதி வலிமையாக இருக்கார் அல்லவா? அப்போ 10ஆம் அதிபதி வலிமையாக இருக்கிறதுனால வேலை மாற்று இருக்கக்கூடிய அல்லது அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வேலை உண்டு. அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 10க்குரிய வலிமை பெறுகிறார். சுக்கிரன் தான் உங்களுக்கு யோகாதிபதி. இந்த மகரத்துக்கு இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் அதிகமான நல்லவை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான் சொல்லணும். அந்த சுக்கிரன் இப்போ ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்லவா, உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு கொடுக்கணும்லவா, சுக்கிரன் கையிருப்பு பணம் உங்கள் பாக்கெட்டில் இருக்கணும்லவா, அப்போ நிச்சயமாக வேலை உண்டு. ஒரு சிலர் வேலை மாறுவதற்குண்டான அறிகுறி இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் முயற்சியால் மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. அது சுக்கிரன் குருவோட சேரப்போகிறார். எப்போ? இந்த மே மாதம் 14ஆம் தேதி குரு சுக்கிரன் இணைவு பெற்று 12ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. வேலை ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. ஏன்னா குரு சுக்கிரன் சேர்ந்துட்டார், பணம் கொடுக்கணும்லவா, அப்போ உங்கள் பணம் கொஞ்சம் அதிகரிக்கணும்லவா, பொருளாதார வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரணும்லவா, அது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் மே மாதம் இந்த மகரத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். சார் சுப காரியங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கு? சுப காரியத்துக்கான அறிகுறிகள் தென்படுகிறதா? குரு 6ல் உட்கார்ந்துருக்கார். இனி குரு பயிற்சிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன். அப்போ என்னன்னா, கண்டிப்பாக இந்த மே மாதம் இறுதியிலிருந்து திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு நடந்தேறும். அதாவது திருமணம் ஒரு வருடமாக பார்த்து கொண்டிருக்காங்க, ஏதாவது தட்டி கழிச்சிட்டே போகுது, சரியான ஒரு வரன் அமையலன்னு இருக்கக்கூடிய மகரத்துக்கெல்லாம் இந்த மே மாத இறுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் கைகூடும். எந்நேரம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். டக்குன்னு திருமணம் நடந்துடும். ஒரே மாதத்தில் ஃபிக்ஸ் ஆகி நடக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா அந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம்தான் உங்களுக்கு மகரத்துக்கு நிறைய மாறுதல்கள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. ஏன்னா குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் உங்கள் ராசியை பார்த்து விடுவார். அடுத்து உங்கள் ராசிநாதனை பார்த்து விடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குரு எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடத்தையெல்லாம் புனிதப்படுத்த போகிறார். அப்போ முதல்ல உங்களுக்கு தன்னம்பிக்கை வரவழைக்க போகிறார், தைரியத்தை வரவழைக்க போகிறார். அப்போ இந்த மே மாத இறுதியிலிருந்து சாதிக்கணும் என்கின்ற எண்ணம், உணர்வுகள் அதிகமாக இருக்கும். மகரத்துக்கு இனி ஏறிமுகம்தான், இறங்குமுகம் என்பது நிச்சயமாக இல்லை.
ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார், குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ குடும்பத்தில் ஒரு பாவ கிரகம் உட்கார்ந்துருக்கு, ஒரு ஆக்ரோஷ கிரகம் அங்கே உட்கார்ந்துருக்கு, ஒரு கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் இருக்குது. அப்போது குடும்ப விஷயம், தன விஷயம், வாக்கு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம். ஏதாவது தவறு நடந்தாதுன்னா அப்புறம் பிரச்சனை உருவாக்கிடும்னு அர்த்தம். அப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ள 3ஆம் நபர்கள் குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வதும், நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்துக்குள்ளே போகாமல் இருப்பது நல்லது. அப்படி போச்சு அப்படின்னா பிரச்சனைகளை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்குவதற்கு அங்கே ராகு ரெடியாக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இந்த மே மாதம் 11ஆம் தேதி வந்து அமருவதற்கு காரணம் என்னன்னா, 4ங்கிறது சுகஸ்தானம், செவ்வாய் எங்கே இருக்கார், நிலக்காரகன். இந்த இடத்த வாங்கணும், நிலத்தை வாங்கணும், அதை அதற்குண்டான எண்ணங்கள் இருந்துட்டு இருக்கோம், அது சக்ஸஸ் ஆகலை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் எண்ண ஓட்டம் செலுத்தி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சாதகமான ஒரு மாதமாக அமையும். அப்போ இடத்தை வாங்கலாம், நிலத்தை வாங்கலாம், காலி இடத்தை வாங்கலாம், அல்லது வீட்டை ஆல்டர் பண்ணலாம், வீட்டில் சுப காரியங்கள் செய்யலாம். எப்போ? மே 11க்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கும். அப்போது வீட்டில் ஒரு மங்களகரமான விஷயங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. தாயை நினைத்து கொண்டிருப்பவர்கள், தாயை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள், தாய்க்கு ஏதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு சரியாகும் அப்படிங்கிறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நல்லபடியாக இருக்கிறது. 9ஆம் அதிபதி பாக்கியத்தை தரக்கூடியவனான புதன் பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மாதம் 15ஆம் தேதி 5ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். அது சூரியனோடு சேர்ந்திருக்கார். சூரியன் புதன் இணைவு. சூரியனுங்கிறது 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதற்கு என்ன அப்படின்னா, இந்த வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இரவு நேர பயணம், அதுக்கு என்ன, இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுவது இந்த மகரத்துக்கு நல்லது. அதுவும் குறிப்பாக இந்த 15ஆம் தேதி வரை, மே மாதம் 15ஆம் தேதி வரை கொஞ்சம் வண்டி வாகனத்தில் இந்த வித்தை காமிக்கிறது, வேகமாக செலுத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடோடு நடந்துக்கிறது நல்லது. வாகனம் இயக்குவதில்லை. கடன் இருக்குது சார், கடன் குறைக்குமா? ஏன்னா குரு 12ஆம் இடத்தை பார்த்து 6ல் இருக்கார். அப்போ கடன் என்கின்ற தன்மை கண்டிப்பாக மகரத்துக்கு உண்டு. அந்த கடன் கட்டுப்படும் அப்படிங்கிறது இந்த மே மாதம் இறுதியிலிருந்து கடனை அடைத்து விடலாம், கடனை குறைச்சிடலாம், கடனால் நமக்கு பெரிய பாதிப்பில்லை என்கின்ற அந்த தன்னம்பிக்கை உணர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இப்போ கொஞ்சம் அந்த இது இருக்கும், கடன் அதிகமாக இருக்கே, கடனை எப்படி சமாளிக்கிறது. பட் அந்த மாதிரி கடன் அதிகமாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் சமாளிக்கக்கூடிய அந்த தன்மை இந்த மே மாத இறுதியிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸ், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாத இறுதியில் நல்லபடியாகவே இருக்கிறது. கொஞ்சம் பொறுமை காக்கணும். சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு இப்போ கோபப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. இந்த மே 11 வரைக்கும் கோபம் உச்சியில் ஏறும். டக்குன்னு ஏதாவது சொல்லிட்டா போது கோபம் வந்துடும். ஸோ அந்த கோபம், ஆக்ரோஷம் என்பது அதிகமாக இருக்கிறது. ஸோ அதை கட்டுப்படுத்தணும். கொஞ்சம் ஒரு நிதான போக்கு செயல்படணுங்கிறத மகராசி என்பவர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குழந்தைகள் நலன், 5க்குரியவன் 5ஆம் இடத்தில் இருக்காரா? அப்போ குழந்தை நலன் நல்லபடியாக இருக்கிறது. குழந்தைகள் ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் உங்கள் எண்ணங்கள் செலுத்துவீங்க. அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நிறைவேற்றுவதற்கு உண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஸோ இந்த மே மாதம் மகரத்துக்கு ஏறுமுகம்தான். நினைத்தது நடத்தக்கூடிய, நினைத்தது சாதிக்கக்கூடிய
நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு.